அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. தெய்வம் வருகின்ற நேரமிதோ, நற்கருணை நாதரா வருகின்றார், கண்ணீர் துடைத்து மாவோடனைக்க நாத வருகின்ற நேரமிதோ, தெய்வம் வருகின்ற நேரமிதோ, நற்கருணை நாதரா வருகின்றார், கண்ணீர் துடைத்து மார்போடனைக்க நாதர் வருகின்ற நேரமிதோ. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இந்த அற்புதமான திருத்தலத்தை நாடி தேடி வந்து அவருடைய அருளையும் ஆசிரையும் பெறுவதற்காக வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில சமயம் இதை நான் செய்யல, அதனால என்னுடைய வாழ்க்கையில் இது நிகழ்ந்து விட்டது, எனக்கு இப்படி நடந்துருச்சு என்று சலித்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை கடிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இதையெல்லாம் கடந்து என்னுடைய கடவுள் என் மீது பேரன்பு கொண்டவராக இருக்கிறார், பேரிரக்கமுடையவராக இருக்கிறார். இதை இன்றைய இந்த நாளிலே வாசகங்கள் வழியாக நாம் வாசிக்க கேட்கவிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கடவுளை மறந்த தருணங்களுக்காக, நம்முடைய கடவுளை அறியாது ஏதேதோ சில பழக்க வழக்கங்களுக்காக மட்டுமே அடிமையாக கிடந்த அந்த நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். இதோ இந்த நாளிலே என்னுடைய உள்ளத்துக்கு ஆறுதலையும் என்னுடைய குடும்பத்திலே சமாதானத்தையும் என்னுடைய கடவுள் தருவார் என்கிற நம்பிக்கையிலே அவரிடம் உள்ளமாற நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குறைகளை குற்றங்களை மன்னித்து நமக்கு முடிவில்லாத வாழ்வு வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள
முயற்சிகளை பெரும் மதிப்புடன் கடைபிடிப்பதால் உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தியருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கோவிலிருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 1-9 மற்றும் 12 முடிய. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவு வாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிலிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிற்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்பொழுது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாது ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதி நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் இத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழ மரங்கள் ஆற்றின் இருமருகிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகமும் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றது. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது.
வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை மற்றும் 5 முதல் 16 வரை. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அந்த நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். யாராவது ஒருவர் நம்மிடம் வந்து,
ஏன் நீ இப்படியே இருக்கிற? இந்தா இத கையில கட்டிக்கோ, எல்லாம் சரியா போயிடும். யாரோ ஒரு சிலர், நான் இந்த இடத்துக்கு போறேன், அங்க போய் ஒரு நபரை பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மாறிடும். யாரோ ஒரு சிலர் நம்மிடம் வந்து, இந்தா இதை நீ இப்படி இப்படி பயன்படுத்தினா உன் வீட்டுக்கு எந்த தீய சக்தியும் வரவே வராது, இப்படி சொல்ல கேட்டிருப்போம். ஏன் நாமே கூட சில தருணங்களில் சொல்லி இருப்போம். பிரியமானவர்களே, அந்த வரிசையில் இன்னைக்கு அப்படி இருக்கிற ஒரு மனநிலையில் கடவுள் எனக்கு எதை சொல்றாரு? இன்றைய இந்த வாசகத்தின் வழியாக நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் நற்செய்தியில இந்த நிகழ்வு அங்க மட்டும்தான் சொல்லப்படுகிறது. இதுல 4வது வசனம் வேண்டுமென்று இன்னைக்கு நம்ம வாசித்ததுல நமக்கு வாசிக்கப்படவில்லை. விவிலியம் வச்சிருக்கிறவங்க எடுத்தோம்னா அதுல வாசிச்சு பார்த்தோம்னா தெரியும். அங்கே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துல இரவு நேரத்துல வானதூதர்கள் அந்த குளத்தை கலக்குவாங்களாம். வானதூதர்களுக்கு நிறைய வேலை இல்லை போல. அவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம்? கலக்குவாங்க. யார் முதல்ல அதிகாலையில் அந்த குளத்தினுள் இறங்குகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட நோயுற்று இருந்தாலும் அவர்கள் குணமடைவார்கள். இது நடந்துச்சா? நம்பிக்கையா? நம்பிக்கை. அப்படி நடந்ததற்கான எந்த தரவுகளும் விவிலியத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனா நம்ம ஒன்றை பார்க்கணும். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, இந்த மனிதனே, இன்னைக்கு நாம வாசிக்கக்கூடிய அந்த கதாநாயகனே 38 வருடமாக அந்த குளத்துல காத்து கிடக்கிறான். அந்த குளத்து மேட்டுல காத்து கிடக்கிறான். அன்பார்ந்தவர்களே, 38 வருஷம் என்பது இயேசு இந்த பூமிக்கு அந்த சமயத்துல 33 வருஷம் கூட முடியல. அப்ப அதுக்கு முன்னாடியே இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவன் அந்த குளத்துக்கு அருகாமையில் காத்து கிடக்கிறான். ஒருவேளை அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாராவது அவனை தூக்கிட்டு அங்க போட்டுட்டு போயிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு வகையில அவங்க வீட்டுல யாருமே இல்லாதனால பக்கத்துல இருக்கிறவங்க அவனை கொண்டு அந்த குளத்து கரை அருகே அவனை போட்டுட்டு போயிருந்திருக்கலாம். இதுல என்ன கொடுமைனா, அந்த குளத்துல இறங்குறதுக்காக அவன் 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 38 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறான். அவனும் இறங்கின பாடல்ல, யாரும் அந்த குளத்திலையும் அவனை இறக்கி விடல. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நேரத்துல அவனுடைய இலக்கு என்பது என்ன? குளத்துல இறங்குறதா, குணமாகிறதா? குளத்துல இறங்குவதா, குணமாவதா? குணமாவது. குணமாகிறதுக்காக தான் அந்த குளத்துல இறங்கணும். அந்த இடத்துல திருவிழாவுக்கு வருகிறவர்கள் எல்லாருமே குளத்துல இறங்குவாங்களான்னா அவசியம் இல்லை. அதுவும் அதிகாலையில இறங்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. குணம் வேண்டி இருப்பவங்க அந்த குளத்தினுள் இறங்குவாங்க. அது ஒரு வழக்கம், பழக்கம். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட நேரத்துல, அப்படிப்பட்ட சூழல்ல அந்த பக்கம் நம்மால் ஜீசஸ் வராரு. ஜீசஸ் யார்? அவனுக்கு தெரியல. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறியாதிருக்கிறான், தெரியாதிருக்கிறான். அவனுக்கு பக்கத்துல வராரு. பக்கத்துல வந்த உடனே, பிரியமானவர்களே, 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்று இருந்த ஒருவர் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு, ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறோம் ஒரு திருவிழாவில் இயேசு என்னை கண்டுகொள்வாரா? இன்னைக்கு இந்த பேராலயத்திற்கு, இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கிற என்னை இயேசு கண்டுகொள்வாரா? கண்டுகொள்வார், கண்டுகொள்வார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவன் அங்கே நோயிற்றிருப்பதை அறிந்து அதை கண்டுகொள்பவராக இருக்கிறார். நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருப்பதை அறிந்து. வெறுமனை பார்த்துட்டு போயிட மாட்டாருங்க கடவுள். என்னுடைய கடவுள் பார்த்துட்டு கடந்து போகிற கடவுள் அல்ல.
என்னுடைய இயேசு பார்த்துட்டு கடந்து போகிற இயேசு அல்ல. பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அற்புதமா சொல்வார் விடுதலை பயணத்துல, எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை என் கண்களால் கண்டேன், என் கண்களால் கண்டேன். போயிட்டு யாரையோ அனுப்பி நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ற அரசியல்வாதி அல்ல என்னுடைய கடவுள். நான் 2 பேர் அனுப்புறேன்ப்பா, அவங்க வந்து உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க என்று சொல்கிற முதலாளி அல்ல என்னுடைய கடவுள். தன்னுடைய கண்களால், என் கண்களால் கண்டு அவர்கள் படுகிற வேதனையை, அதனால் எழுப்புகிற அழுகுரலை என் காதுகளால் கேட்டேன். பிரியமானவர்களே, இங்க கடவுள் என்ன பண்றாரு, இயேசு என்ன பண்றாரு, அவனை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்த நிலையில் இருப்பதை அறிந்து, ஃபாதர் இவ்வளவு பேர் இந்த கோயில்ல வந்து வேண்டிக்கிறோமே, எங்களுடைய தேவைகள் ஒவ்வொருத்தருக்குமே 100 இருக்கும்போது, 1000 இருக்கும்போது, 1000 பேர் 1,00,000 பேர் ஒரு ஆலயத்துல போய் நற்கருணைக்கு முன்பாக கண்ணீர் விட்டு கதறுகிற பொழுது, அதெல்லாம் கடவுளுக்கு தெரியுமா ஃபாதர்? அதெல்லாம் கடவுள் அறிந்து கொள்வாரா அப்படின்னா, அறிந்து கொள்கிற கடவுள் தான் நம்முடைய கடவுள். அன்பார்ந்தவர்களே, இருந்துள்ளதை அறிஞ்சு என்ன பண்றாரு, அவன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? உன்னை குளத்துல இறக்கி விடணுமான கேட்கிறாரு. நலம் பெற விரும்புறியா, உன்னுடைய வாழ்க்கைக்கான இலக்கு என்ன அப்படின்னு நலம் பெற விரும்புறியா? பிரியமானவர்களே, நான் மறுபடியும் சொல்வேன், ஜெபம் என்பது உரையாடல். அதுதான் இங்க நடக்குது. குணம் வேண்டி காத்திருக்கிற ஒரு மனிதனுக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கும் இடையே நடக்கிற இந்த உரையாடல் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஜெபம். ஜெபம், அந்த உரையாடல் நடக்குது. அந்த உரையாடலின் பொழுது அவன் என்ன சொல்றான், நலம் பெற விரும்புறியா அப்படின்ன உடனே, நலம் பெற விரும்புறேன்னு ஒன்னு சொல்லணும், இல்ல விரும்பலன்னு சொல்லணும். அவன் என்ன சொல்றான், இந்த குளத்துல தண்ணி கலங்கும் போது என்னை இறக்கி விட ஆள் இல்ல. நம்மளும் அப்படித்தானே சொல்றோம். என்னங்கம்மா வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குதா? எங்க ஃபாதர் காசு இல்ல ஃபாதர், எங்க ஃபாதர் கல்யாணம் நடக்கல ஃபாதர், எங்க ஃபாதர் வேலை இல்ல ஃபாதர். எப்படி ஃபாதர் நாங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும்? பிரியமானவர்களே, உனக்கு மகிழ்ச்சி வேண்டுமான்னு கேட்டா எனக்கு மகிழ்ச்சி வேணும்னு சொல்லணும். ஆனா நம்ம எதை பிடிச்சுக்கிறோம்? காசை பிடிச்சுக்கிறோம், வேலையை பிடிச்சுக்கிறோம், நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனைகளை பிடிச்சுக்கிறோம். இயேசு இங்கே அதை தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நீ நலம் பெற விரும்புறியா, நீ சந்தோஷமா இருக்க விரும்புறியா, நீ மகிழ்ச்சியா வாழ விரும்புறியா என்று இயேசு கேள்வி கேட்கிற பொழுது, அவன் அந்த குளத்துல என்னை யாரும் இறக்கி விட மாட்டாங்க. நானா இருந்தேன்னா என்ன தெரியுமா பண்ணிருப்பேன்? யூதாஸ் இங்க வா, பேதுரு இங்க வா, நீ நைட் இங்கே இரு, உனக்கு இங்க தான் டியூட்டி. என்ன பண்ணு, நாளைக்கு காலையில இந்த மனுஷனை தூக்கி அந்த குளத்துல தொப்புன்னு போடு, அவன் நலம் அடைஞ்சாலும் சரி இல்ல என்ன ஆனாலும் சரி, அப்படி சொல்லிட்டு போயிருப்பேன். பிரியமானவர்களே, என்னுடைய கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல, என்னுடைய கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இயேசு அவரிடம் எழுந்து உன்னுடைய படுக்கையை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி குணம் தருகிறார், சுகம் தருகிறார். உனக்கு வாழ்க்கையில எது வேண்டுமோ அதை செய்கிற கடவுளாக இருக்கிறார். அதை செஞ்ச உடனே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வல்லங்க கத்தோலிக்க வழிபாடு என்பது, கத்தோலிக்க ஆன்மீகம் என்பது அதுவல்ல. பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் நமக்கே தெரியும். பார்க்க முடியாதவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு பார்க்க தொடங்கிட்டாங்கன்னா எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளவு அழகாக இருக்குது இந்த கோயில், இந்த சிலுவை எவ்வளவு அழகாக இருக்கிறது, ப்ளூ கலர் எவ்வளவு சூப்பரா இருக்குது, பச்சை கலர் கண்ணுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு இப்படின்னு கொண்டாடுவார்கள். அதுவரை முடங்கி கிடந்தவன், 38 வருடமா அந்த குளத்து கரையிலேயே படுத்து கிடந்தவன் இப்பொழுது மகிழ்ந்து என்ன பண்றான், அங்க இங்கேயும் ஓடுறான், கோயில் எங்கிட்டுக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறான். எதை பத்தியும் அவன் கண்டுகொள்ளவில்லை. உடனே ஒரு சிலர் அவனை கூப்பிட்டு, டேய் நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன் தானே, 38 வருஷமா முடியாம கடந்தவன் தானே, எப்படிரா நீ இப்படி எல்லாம் பண்ற, ஏன் இதை தூக்கிட்டு நீ போற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், என்னை குணமாக்கியவர் சுகமாக்கியவர் இதை செய்ய சொன்னாரு. சரிப்பா யார் தெரியலங்க, தெரிந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இங்க நம்ம நல்ல ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஆண்டவர் யாருன்னு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதனால தாங்க ஒரு கயிறை நம்புறோம். அதனால தாங்க யாரோ ஒருவர் சொல்லுகிற ஜோசியத்தை நம்புறோம். அதனால தாங்க நம்முடைய வாழ்க்கையில எதையோ நம்பி 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 38 வருஷமா இல்ல 90 வயசானாலும் அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டே உட்கார்ந்திருப்போம். அன்பார்ந்தவர்களே, அவனை இயேசு ஒரு முறை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற பொழுது, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதையும் செய்யாதிருக்க, உனக்கு நிகழாதிருக்க நீ பாவம் செய்யாத. அவன் என்னங்க பாவம் செஞ்சான்? அவன் செய்த பாவம் என்ன? அவன் என்னங்க பாவம் செஞ்சான்? 38 வருஷமா உடம்பு சரியில்லாம படுத்திருந்தவனை போய் நீ இனிமேல் பாவம் பண்ணாதரா அப்படின்னு இயேசு சொல்றாருன்னா என்ன பாவம் செய்தான்? பிரியமானவர்களே, கடவுளை அறியாதிருப்பதுதான் பாவம். என்னுடைய இயேசுவினுடைய சக்தி என்ன? நற்கருணை ஆண்டவருடைய பலம் என்ன? அன்னை மரியாளுடைய பரிந்துரை என்ன? அந்தோனியாருடைய பரிந்துரை என்ன? என்னுடைய புனிதர்களுடைய பரிந்துரை என்ன? இதை நான் தெரிந்து கொள்ளாமல் நான் ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் பாவம் செய்கிறவனாக மாறிவிடுகிறேன். மறந்து விடாதீர்கள். ஆம் பிரியமானவர்களே, என்னுடைய கடவுளை, என்னுடைய ஆண்டவரை, என்னுடைய இயேசுவை, நற்கருணையை நான் நம்பி என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற பொழுது அங்கே நலம் பெறுகிறேன், சுகம் பெறுகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஒரு நாள்ல ஏதேதோ வரங்களை எல்லாம் கேட்போம். ஆண்டவரே, நான் உன்னை அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா பைபிள் மற்ற புத்தகத்தை போல ஒரு நாவலை போல கடகடன்னு படிச்சுட்டு போறது இல்லைங்க. இதுல என்னுடைய கடவுள் யார், இயேசு யார், இன்னும் ஏராளமான இந்த விவிலிய மாந்தர்கள் எல்லாம் எனக்கு என்னத்தை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தெரிந்து வாசித்து புரிந்து கொள்கிற பொழுது நான் கடவுளை அறிந்து கொள்கிறவனாக மாறுகிறேன், கடவுளை புரிந்து கொள்கிறவராக மாறுகிறேன். அப்போ கடவுளுக்கு பக்கத்துல நீங்க உட்காருகிற பொழுது கடவுள் என்ன கேட்கிறார் என்பதை உங்களது காதுகளால் கேட்பீர்கள், உங்களது காதுகளால் உணர்வீர்கள், உங்களது கைகளால் தொடுவீர்கள், உங்களது காதுகளால் கேட்பீர்கள், பார்ப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, அப்போ கடவுளை அறிந்து கொள்வதுதான் முதல்ல ஆழமான கிறிஸ்தவம். இதை உணர்வோம். இதோ அவருக்கு கிடைத்த அந்த சுகம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, உம் திரு அவையின் திரு பயணிகளான திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் இயேசுவின் நற்செய்தி போதனைகளை மனதில் நிறுத்தி கடமை உணர்வோடு செயல்பட தேவையான ஆற்றலை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தம் மக்களை பயணத்தின் அடிப்படையில், பதவியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் பிரித்தாளாமல் நற்குணத்தோடும் உயரிய உள்ளத்தோடும் மக்களுக்கான ஆட்சியை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, புனித அந்தோணியாரின் அருளை நாடி வந்திருக்கும் உம் பக்தர்களின் மேல் கருணை கண் கொண்டு அவர்களின் தேவைகளை நன்கு அறிந்து குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனைகள், இன்னல்கள், கடன் தொல்லைகள், நோய்கள் இவற்றிலிருந்து சுகம் பெற்று உமது இறையரசின் மதிப்பீடுகளான அன்பு, அமைதி, இரக்கம் இவற்றை பெற்று சமாதானத்துடன் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாற்றத்தை விரும்புபவரே எம் இறைவா, சொல்லிலும் செயலிலும் நேர்மையை கடைபிடித்து நாங்கள் எடுக்கின்ற தவ முயற்சிகளில் உண்மையான மனமாற்றத்தையும் ஆன்மீக எழுச்சியையும் கண்டுணர
உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே, இதோ உம்மை தேடி நாடி ஏராளமான மக்கள் வந்திருக்கிறார்கள். உம்முடைய ஆசிருக்காக காத்திருக்கிறார்கள். சில ஆண்டுகளாக, சில மாதங்களாக, சில நாட்களாக என்று உம்மை நம்பி வந்திருக்கிற இந்த ஒவ்வொருவருடைய வேண்டுதலுக்கும் நீர் தயவாய் செவிசாய்த்தருளும். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களது குரலை கேட்கிறீர் என்கிற அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே சான்று பகரக்கூடிய வாழ்க்கையாக மாற எங்களோடு இருந்து வழி நடத்தும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ள கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நடத்தின நன்மைக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் அளித்த கொடைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ, அதனால் அழிவுக்குரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்குரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானி. ஆகவே எண்ணற்றவான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது பாதுகாவலர் புனிதர் அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தவர்கள் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு துணிந்து சொல்வோம். விண்ணுலகிலிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பை, சமாதானத்தை, அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலக மக்களின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த தெய்வமே நம்மையும் பார்த்து நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்பவர். நம்பிக்கையின் நற்கருணை விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வருட நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து. இயேசுவே என்னில் வாருமே, என் நெஞ்சில் வாருமே. இயேசுவே என்று பேசுவே, நீ என்னோடு பேசுவே. இயேசுவே என்னில் வாருமே, என் நெஞ்சில் வாருமே. இயேசுவே என்று பேசுவே, நீ என்னோடு பேசுவே. உடைந்து போகின்றே, ஆறுதல் சொல்ல உயிரில்லையே. எல்லாம் இருந்தும் அனாதை நான் உன்னிடம் ஓடி வருகின்றேன். உள்ளம் உடைந்து போகின்றே, ஆறுதல் சொல்ல உயிரில்லையே. எல்லாம் இருந்தும் அனாதை நான் உன்னிடம் ஓடி வருகின்றேன். இயேசுவே வாருமே, என்னில் வாருமே. இயேசுவே பேசுவே, என்னோடு பேசுவே. இயேசுவே என்னில் வாருமே, என் நெஞ்சில் வாருமே. இயேசுவே என்று பேசுவே, நீ என்னோடு பேசுவே.
ஆசையுண்டு உம்மார்பில் சாய்ந்து கேட்க வேண்டும் உலகில் நான் வாழும் நாட்களிலே உம் குரல் கேட்டு வாழ வேண்டும் நெஞ்சம் நிறைய ஆசையுண்டு உம்மார்பில் சாய்ந்து கேட்க வேண்டும் உலகில் நான் வாழும் நாட்களிலே உம் குரல் கேட்டு வாழ வேண்டும் இயேசுவே வாருமே என்னில் வாருமே இயேசுவே பேசுமே என்னோடு பேசுமே இயேசுவே என்னில் வாருமே என் நெஞ்சில் வாருமே இயேசுவே என்று பேசுமே நீ என்னோடு பேசுமே கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தியருளவுமை வேண்டுகின்றோம். விண்ணக அருள் அடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வரும் காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே,
அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.